OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்றைக்கி வந்துட்டு வெந்தய பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறேன். குக்பாட்டில் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நீங்களே என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ குக்பாட் வந்து இப்போ வந்து மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். உள்ளே இருக்க இன்னர் விசில் எடுத்து வெளில வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றுறேன். துவரம் பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கு. ஸோ துவரம் பருப்பு இதில் போட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம், 2 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூளும் பெருங்காயம் வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாம். பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ பருப்பு வெந்தயமும் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பருப்பு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து பாட்டின் பாட் வைக்க போகிறோம். PIPன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் வைக்க போகிறோம். இப்போது இதில் வந்து புளி வந்து பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் நம்ம லிக்விடாக எடுத்துக்கிறோம் புளியை. இப்போ வந்து இதில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் இருக்குது, காயும் சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே இந்த புளி பேஸ்ட்டோடு கலந்து காயில் போய் படுற மாதிரி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. ஸோ சாம்பார் பொடி தான் போடணும் அப்படின்றது இல்லை, நம்ம வீட்டில் மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து குக் பாட்டில் வைக்கலாம். இன்னர் வெசலில் வச்சுட்டு உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குக் பாட்டில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். வெண்ட் வந்து க்ளோஸில் தான் இருக்கணும். மெனுவில் போய் தால் மோட் செட் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ மினிட்ஸ் காமிக்கும்? 5 மினிட்ஸ் காமிக்குது. இப்போ நம்ம வந்து பருப்பெல்லாம் போட்டாச்சு. பாட்டின் பாட்லேயே நம்ம வந்து காயெல்லாம் போட்டு புளியெல்லாம் ஊற்றி நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஸோ 5 மினிட்ஸ் காமிக்குது. நம்ம வந்து வெண்ட் வந்து க்ளோஸில் தான் வச்சுருக்கோம். இதுக்கு வந்துட்டு தால் மோட் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். ஸோ அது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வெந்தயம்லாம் போட்டு நம்ம வந்து கீழே போட்டு வச்சிட்டோம் நம்ம இன்னர் பாட்டில். ஸோ PIPயில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி வச்சோம். 5 மினிட்ஸ் காட்டுச்சு. நம்ம வந்து ப்ரெஷர் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷரும் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பாட்டின் பாட் எடுத்து நம்ம வந்து வெளில வச்சிடலாம். இப்போ வந்து இந்த பருப்பு வெந்தயம்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா மசிச்சு விட்றலாம். ஸோ அந்த பருப்பு வாடை வெந்தயம்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது, வாடை வருது. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த காயும் இந்த பருப்பில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதை வந்து பாத்திரத்தில் உள்ள புளி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். தேங்காய் வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். போட்டு நல்லா கலரி விட்டுருலாம். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டிருக்கலாம் கொஞ்சம். ஸோ பருப்பு வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் தாளிகம் போட்டோன்னா, தடுக்கா போட்டோம்னா ரெடி ஆயிடும். ஸோ நம்ம குக்பாட்டில் பண்ண பருப்பு வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ பருப்பும் நல்லா வெந்திருக்கு, வெந்தயமும் நல்லா மசிஞ்சிருக்கு, நல்லா நம்மளுக்கு வெந்து. ஸோ வாடையும் சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக வெந்தயம், களி இதெல்லாம் யாரும் சாப்பிட்றதில்ல. குழந்தைங்க நம்ம வெந்தயம் சும்மா தாளிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி குழம்புல வச்சு கொடுக்கும்போது நம்ம சாப்பிடவும் போது குழந்தைங்களுக்கும் உள்ள குளிர்ச்சி போகும். ஸோ நல்லாவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்க்யூ.